அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. இந்த சமூகத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இந்த பிச்சை என்ற வார்த்தை கேக்குறாங்க. உட்காருங்க சார், அமைதியா பாருங்க. எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி வி சண்முகம் உட்காருங்க. என்னுடைய பணி என்ன நீங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால இல்லங்க என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு முடிச்சிடலாம். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான். எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. இருங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க, இருங்க, உட்காருங்க. பதில் சொல்வது பாருங்க. நான் ஒரு பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க. பெட்டியை தூக்குனது யாரு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். உறுப்பினர் அதனால இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க, உட்காருங்க. இருங்க, நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான். இந்த பாருங்க, இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லணும். உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மத்தவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க, உட்காருங்க. நீங்களே பேசுங்க. உட்காருங்க. அவரோட பேசிட்டோம். உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் ரெண்டு பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்க 50 வருஷ வரலாற்று நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சரவை இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே? கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு, எங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப நம்மளுடைய தலித் சகோதரர்கள் பத்தி சொல்லும்போது சொல்றாரு, போன கவர்மெண்ட்ல தமிழ்நாடு recorded at 67% rise in atrocities against Dalit between 2019 to 2023. The highest increase in the country according to the report by the National Campaign and Dalit Human Rights Commission. இது வந்து நாங்க சொல்லல, NCDHR சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சியிலிருந்து இங்க டேட்டா சொல்லுது. இதை நாங்க இங்க பதிவு பண்றோம். அதனால குறைகள் சொல்லாதீங்க. அப்புறம் தலித் மக்களுக்கான ஒதுக்கிய நிதி, திமுக ஆட்சியில் நிதி பயன்பாட்டு குறைபாடுகள், CAG ஆடிட் அண்ட் டேட்டாவில், அதாவது CAG உடைய கவர்மெண்டோடைய டேட்டா, அதோட ஆடிட் ரிப்போர்ட் ஆதிர திராவிட வெல்ஃபேர் தொடர்பான பல கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் எட்ஸில் தொடர்ச்சியான சேவிங்ஸ் இருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-22 மட்டும் SC ST கேர்ள்ஸ் லிட்டரசி இன்ஸ்டிடியூட் 6.67 கோடி சேவிங். அப்ராட் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC ST ஸ்டூடெண்ட்ஸ் 5.31 crore சேவிங்ஸ். ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ரூபாய் 5.58 கோடி சேவிங்ஸ். அப்புறம் SC ST ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல்
அசிஸ்டன்ஸ் ரூபாய் 7.24 கோடி சேவிங்ஸ் போன்ற தொகைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயனாளிகளிடம் சென்றவில்லை. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது வந்து நாங்க சொல்லல, இதோடைய சிஜேயோடைய அதாவது சிஏஜியோடைய ரிப்போர்ட் சொல்லுது. அதனால உங்களுடைய பாலிசியை பத்தி சொல்லுங்க. அரசுடைய 100 நாள் தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு வாரம் சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க, சாதியை குறிப்பிட்டா வந்து போயிடுமா. இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்தணும், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சிங்க, காலனி ஒழிஞ்சிருச்சா? 25ல இருந்து 28% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கும் காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சாதாரண குடிசையில அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும். அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. நீங்க இப்பயும் சொல்றோம் வாங்க, நீங்க காலனிங்கிற பேரை மாத்திடும். நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க. ஜனநாயகபூர்வம் அருவன் பண்ணுவோம். அவர் குறை சொன்னார்ல, பேசி முடிப்போம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க எல்லாரும் நாங்க அப்படி வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நான் வந்து இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லங்க அவர் இல்ல நீங்க இல்லங்க இல்ல அவர் என்ன சொல்லிருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறோம், நான் அனுமதி தரேன். நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க, நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க பேசி முடிக்கல. இருங்க ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நான் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா 60% ஸ்லம்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல் யார் சொன்னா? இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கல. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள்ல, திருப்பியும் சொல்றேன், தலித் மக்கள் இன்றைக்கும் ஒரு காலனில இவங்க சொல்றாங்களே பேர் எடுத்துட்டாங்களே, இன்னும் ஸ்லம்ஸ்ல தான் அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 60-65% தலித் மக்கள் ஸ்லம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 100 பேர்னா 30% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி. அது ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் 234 தொகுதி போயிருக்கேன். எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் வந்து பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க வந்து பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்றோம், வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க, 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா, தலித் மக்களுக்கு நாங்க வந்து தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் கே நேரு அவர்கள் நீங்க பேசுங்க. எனவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். சிஏஜியில ஒரு 65%, 6%, 7% ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது என்று சிஏஜி அறிக்கையை காட்டுகிறார். எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா. எல்லாத்துக்கும் கை தட்டுற அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறன்னு கேக்குறீங்க. நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி. எந்த துறையில் இருந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் நிதி ஒதுக்குறோம். ஒரு 4000 கோடி ஒரு தொகை இந்த தொகுதிக்காக, இன்னும் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குற போது ஒரு சில இடங்களிலே
அதை நிர்வாகம் எடுக்கிற போது சில சங்கடங்கள் வரும். நீதிமன்றங்களில் தேர்ந்து தடையாணை பெறுவார்கள். அப்போது அந்த தொகை செலவு பண்ணாமல் நின்றுவிடும். மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வரும். எனவே சிஏஜி அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர செலவு செய்யாமல் நிறுத்திவிட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் வருத்தம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறையிலும் அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு. அந்த அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். எனவே நீங்கள் நினைப்பது போல அந்த காலத்தில் இப்படி சொன்னார்கள், இந்த காலத்தில் இப்படி அடுத்தது கோவி செழியன் சாரை பேச வைக்க, நீங்க பேசுங்க. எனவே அந்த தொகை செலவு செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய அரசாங்கம் போது நீங்க 3 மாசம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தால் அவங்களுடைய அரசாங்கத்தை பற்றி இல்ல 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்து 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும். நீங்க நீங்க இந்த ஓராண்டு காலம் கழித்து உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வார்கள். அப்போது எந்தெந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எது செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்வார்கள். எனவே நீங்கள் ஏதோ நாங்கள்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யவில்லை என்று. ஆதிதிராவிட மக்கள் கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்தில் தான் மிக உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 8 அமைச்சர்கள் சொன்னார்கள். நமது தளபதி அவருடைய 5 அமைச்சர்கள் பெரிய துறை உயர்கல்வித்துறையை இன்றைக்கு தந்தார்கள். எனவே அந்த மக்களின் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறதோ அதை விட கூடுதலான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவருக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்து நான் குறை சொல்லல. அண்ணன் செல்லியன் அவர்கள் சொன்னாரு, நல்ல திட்டம், பெரியார் அவர்களுடைய கனவு திட்டம், கலைஞருடைய கனவு திட்டம் உச்சநீதிமன்றம் தடையில இருந்துச்சு. போன ஆட்சியில் அது விலக்கு ஏற்படுத்த அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையா அமல்படுத்தியுமா அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட அந்த டேட்டாவை மட்டும் எத்தனை பேர் தலித் சகோதரர்கள் எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி ஓபிசி எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான மதுரை உறுப்பினர் பதுருதீன் பேசினதும் அதற்கான ஆதாரத்தை உங்க கையில கொடுத்த பிறகு அதை பத்தி பேசுறது எதனால ஏன் அனுமதிக்கிறீங்கன்னு தெரியல. அதற்கான ஆதாரங்கள் 1. 2வது இஸ்லாமிய சமுதாய திமுக செய்து பட்டியலிட்டாங்க. சிஏஏ வக்ஃபு திருத்தம் அதெல்லாம் வரவேற்றோம், அதனால தான் துணை நின்றோம். ஆனால் இன்றைக்கு தேதியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மணியான முத்தான 11 அறிவிப்புகள், அதே போல நிதியமைச்சர் அறிவிக்கக்கூடிய 8 அறிவிப்புகள், அதாவது இந்த சிறுபான்மை நலத்துறை என்பது கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் உயர்த்தணுங்கிற அடிப்படையில் உள்ள இந்த டிபார்ட்மெண்ட். இதுக்கு எந்த அரசு என்ன செய்தது? ஒரே பட்ஜெட் கூட்டத்தொடரில் 18 அறிவிப்புகள் இந்த சமுதாயத்துக்காக வந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஆட்சி செய்திருக்கிறதா? முஸ்லிம் பெண்களுக்கு ஃபுல்லா முழு உதவித்தொகை, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பராமரிக்க வருமானம் இல்லாம ஊதியம் கொடுக்காம 100 கோடி ரூபாய் சுழல் நிதி, 10,000 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, இதே போல 18 அறிவிப்புகள் கொடுத்து சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசு. உடனடியாக நல்மனம் படைத்தோர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து சாதிகள் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அது உயர்நீதிமன்றமே நேரடியாக இருவரை அந்த கமிட்டிக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கின்றார்கள். அரசின் சார்பில் 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்த போது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம்.
இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸ வந்து வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபு பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை வந்து பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதர முடிக்கணும். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் பேசுறாரு, உட்காருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அவர் பேசிட்டுங்க, உட்காருங்க. நான் பேசணும்னா பேசுங்க. உட்காருங்க. நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உறுப்பினர் அனுப்புறங்க, உட்காருங்க. உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்கன்னு சொல்றேன்ல, அனுமதி தர போறேன். அடுத்தது அன்பழகன் சாலை தருவேன். அது மாதிரி சேகர் பாபு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோம்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார் இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க. கேட்கிறேன். மாண்புமிகு இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அப்படிதான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. உறுப்பினர் இருங்க. உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல உறுப்பினர், நீங்க சொன்ன கருத்து வந்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை வந்து கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். முடிஞ்சிச்சே பாருங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளியிலே பேசியதெல்லாம் சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இங்க இருக்கிற அமைச்சர்களோ உறுப்பினர்களோ பேசியிருந்தால் பரவாயில்லை. வெளியிலே ஏதோ பேசியதை எங்களுடைய கட்சி தலைமையை கண்டித்திருக்கேன். இல்ல நான் கட்சி தலைமையை கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். அதான் முக்கியம். அமைச்சர் வந்து ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள். நம்ம சமூக நீதி அமைச்சரும் இங்க எதுவுமே சொல்லல.
அவர் ஒரு நேர்காணலில் வெளியில் சொன்னதை எடுத்து வந்து இவர் பேசுகிற போது நீங்கள் வெளியில் சொன்னதையெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி எதையும் நான் சொல்லல. நாங்கள் திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன். நான் உட்காருங்க சார், அமைதியா பாருங்க. எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி வி சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க. தலித்துகளை நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன், யாரும் நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறேன், தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் அடிப்படையில் பேசுறீங்க நீங்க. இல்ல வேற கருத்துக்களை இல்ல. இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் முடிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், பதிலுரை வேற இருக்கிறது. இருங்க. இல்ல கிராமத்தில் சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில் பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்கள் புதிய சட்டை போட்டா இவன் என்ன சட்டை போடுறான், இவன் என்ன புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? கொஞ்சம் உட்காருங்க. முடிச்சிடலாம். உட்காருங்க. அவை முன்னவர் சமூகத்தில் உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய் கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டேன். ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் தலைவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு சில திட்டங்களுக்கு இப்போ நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்கள் ஆட்சியில் நீங்கள் இதை செய்யலை, சிஏஜியில் இது கம்மியாக இருக்குது, இதனையெல்லாம் நீங்கள் தவறாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில் நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டியிருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன? சரி, கேள்வி கேட்க கூடாது.
ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்க ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. நான் என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னோட பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாபமான செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கதான் வரேன். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் ப்ளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. இல்ல சார், ஒத்துழைக்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், நாங்கள் என்னமோ பொது தொகையில் நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித் எழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில், நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில், இன்றைக்கு நீங்கள், ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை கடமை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன், 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம், கொள்கை விளக்க குறிப்பு உண்டா, அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு கேட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதே தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. என்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காரன் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான், இந்த
அரசு அவங்க ஆளுதாங்கன்னு நினைக்கல அவரு. நாங்க தான் ஆண்டு இருக்காங்க மாதிரி எங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இல்ல இல்ல, நீங்க ஒண்ணே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னார். ஆட்சியிலே ஆவண கொலைகள், ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத இந்த தைரியத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெறுகிறது. உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்னு வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. தென்காசியில 6 இளைஞர்கள் மேல் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இருக்கு சார், நடந்திருக்கு. வேங்கவயல் பிரச்சனைகளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேங்கவயல் பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த தலித் சகோதரருடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சாங்களோ அதே தலித் சகோதரர் மேல எஃப்ஐஆர் போட்ட ஆட்சி உங்க ஆட்சி. உங்க ஆட்சி வேங்கவயல் பிரச்சனை இல்ல. பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? வேங்க வயல்ல இன்னைக்கு வரைக்கும் போக முடியுமா? தேவையில்லாமல் வந்த 100 நாள் ஆட்சியை தேவையில்லாம குறை சொல்லாதீங்க. 70% தலித் அட்ராசிட்டி அதிகமானது உங்களுடைய ஆட்சியில். வேங்கவயல் பிரச்சனைல மலம் கலந்த தண்ணீரை தொட்டில கலந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, திமுக ஆட்சியில அந்த குழந்தைங்க யார் யாரெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சு அதே குழந்தைங்க ஹாஸ்பிடல் கலந்துருக்காங்க. யாராச்சும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலித் சகோதரர்களே மலத்தை வந்து டேங்க்ல கலந்துட்டு அவங்க குழந்தைய குடிக்க விடுவாங்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம் உங்க ஆட்சியில் நடந்தது. வேங்கவயல் பிரச்சனை மழை கண்ணி தலித் சகோதரிகளை கைது, தலித் சகோதரர் எஃப்ஐஆர் போட்டது உங்க அரசு. அதனால பொய்யான தகவல்கள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு உண்மைக்கு மாறான தகவல் சொல்றோம். மானிய கோரிக்கை போக சொல்லுங்க. தேவையில்லாம அரசை வந்து பழி சொல்லக்கூடிய செயலை செய்ய வேணாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வேங்கவயல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு எங்குமே நடக்கக்கூடாது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. 2020 டிசம்பர் 24ஆம் தேதி வேங்கவயல் சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த 2 நாள் கழிச்சு டிசம்பர் 26ஆம் தேதி புகார் தரப்பட்டுச்சு. புகார் அளிக்கப்பட்ட அன்னைக்கே இந்த விஷயம் தொடர்பாக வெள்ளனானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு சிலர் வழக்கு போட்டாங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 29/2023 அன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைச்சாங்க. இந்த வழக்கிலே அன்றைக்கு சிபிசிஐடி 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினாங்க. பல பேருடைய அலைபேசி எண்கள், தொலைத்தொடர்பு தகவல்கள் ஆய்வு செஞ்சாங்க. சிலர்கிட்ட உயிரியல் மாதிரி எடுத்து டிஎன்ஏ பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 3 பேர் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு ஜனவரி 2025 நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. ரொம்ப சென்சிட்டிவான இந்த வழக்கை எங்கள் தலைவர் தலைமையிலான அரசு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் அன்றைக்கு என்ன இந்த சம்பவம் நடந்து இது மாதிரி சம்பவத்துக்கு ஆதரித்து எங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் பதிவு போட்டார். பதிவு போட்டுட்டு அப்புறம் அந்த பதிவே நீக்கிட்டார். பதிவை நீக்கினாலும் அதனுடைய இருக்கு. நான் சொல்லிடுறேண்ணா, நான் சொல்லிடுறேன். நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறேன். அன்னைக்கு இருந்த சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற சிடி நிர்மல்குமார் அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சம்பவத்திலே கலவரத்தை ஏற்படுத்தணும்னு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே குற்றவாளிகள்னு சொல்லி சமூக வலைதளத்திலே போஸ்ட் போட்டார். அதன் பிறகு அவர் பல காரணத்தால் அவர் போட்ட பழைய போஸ்ட் எல்லாம் தேடி டெலீட் பண்ணிட்டார். ஆனாலும் அவர் போட்ட ட்வீட்டுக்கான ஆதாரங்கள் ஸ்கிரீன் ஷீட்டாக இருக்கிறது. சரி,
வேங்கவயல் பிரச்சனை. ஒரு அரசை வழி நடத்தியவர்கள் 5 வருடம். நீங்கள் அரசு என்ன செய்திருந்தா கொஸ்டின் கேட்கணும். ட்விட்டர்ல போட்டாங்க, மெசேஜ் கொடுத்தாங்க, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணாங்கறதெல்லாம் விட்டுருவோம். அரசுனுடைய முடிவு என்ன? உங்களுடைய அரசு ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டது? அதற்கு நான் பேசுறேன். நீங்க விளக்கம் கொடுத்தீங்கல்ல, நான் விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன அண்ணன் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கான கேள்விகள் நானும் கேட்கிறேன். பிரச்சனை நடந்ததுக்கும் 2025 அவங்க முடிவு எடுத்ததுக்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்கும்? நம்பர் 1. இவங்க அந்த 3 பேர் சொன்னாங்களே, அந்த 3 பேருமே பட்டியலின சகோதரர்கள், அதே கிராமத்தில் இருக்கிறவங்க. இதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க கேட்டது என்ன தெரியுங்களா? சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. மாநில அரசுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் கேட்டது, எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என்கொயரியிலே இருந்து நீங்க காலம் கடத்துறீங்க, ஆதிக்கவாதிகளுக்கு நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. இது சொன்னது நாங்க கிடையாது, கூட்டணி கட்சிக்குள்ள உங்களோட இருந்தவங்க. அதற்கப்புறம் பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனை வந்தவொடனே அது எப்ப தெரியுமா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க? அம்பேத்கர் புத்தக வெளியீடு விகடன் மூலம் நடத்தப்பட்டது. அதில் அந்த ஸ்டேஜ்ல வேங்கவை மக்களை பார்த்தது எங்களுடைய தலைவர். நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து முடிச்ச உடனே அடுத்த 15ஆம் நாள் இந்த கேஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றேன், இந்த போன ஆட்சியில் எல்லாருக்கும் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை, சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க சொன்னேன். நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க. யார் மேலயும் நான் பழி சொல்லல, குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. நான் சொன்னது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவனுடைய மனைவி குற்றம் சுமத்துனாங்க. அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க? எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழக அரசு எப்பொழுதும் சிபிஐ என்கொயரி பக்கம் போல. அப்ப எங்களுடைய ஆட்சி வந்தவன எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அன்னைக்கு போல, அவர் வீட்டுக்கு போல. ஆனா அந்த அம்மாவுடைய கோரிக்கைய வந்தவன நிறைவேற்றினாரு. உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ என்கொயரி வைன்னு சொல்லி நீங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி கவின் சப்ஜெக்டும் சரி, இந்த அரசு வந்தவன எப்படி கைது செஞ்சாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஆணவ படுகொலையை முற்றிலுமா ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. இதுக்கு யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண வரல. ஏன் போல முதலமைச்சர் போல அதெல்லாம் நான் கேட்கவில்லை. ஏன் ஆக்ஷன் எடுக்க தாமதம்? 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த காவல்துறை? ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல, ஒரு எஸ்ஐ லெவல்ல ஒரு கேஸ் அந்த வில்லேஜ் லெவலுக்கு உங்களுக்கு தெரியும், கேஸ ஃபைல் பண்ணா ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா 2.5 வருஷம் அது இழுத்ததுக்கான காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு, அரசியல் பின்னணி இருக்குங்கிறதா மக்கள் பேசல, கூட்டணி கட்சிகள் பேசினாங்க. வேங்கவேல் பிரச்சனையை சிபிஐக்கு ஏன் கொடுக்கல அன்னைக்கு, அதை தான் நாங்க பதிவு பண்ணோம். அதனால இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, ட்விட்டர் இதெல்லாம் விட்டுட்டு 5 வருஷ ஆட்சியில 70% தலித் சகோதரர்களுக்கு எதிராக கிரைம் பதியப்பட்டிருக்குங்கிறது நேஷனல்ல கிரைம் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவிலே அதிகமான கிரைம் ரிப்போர்ட் தலித் உங்களுக்கு எதிராக லாஸ்ட் 5 வருஷம். இந்த ஆதாரத்தை நாளை காலையில் உங்கள்கிட்ட கொடுக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். இந்த அரசு, எங்களுடைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் நேர்மையாக துரிதமாக முடிவு எடுப்பார். இது எந்த சாதிக்கும் சார்பு அரசு கிடையாது, சமத்துவக்கான அரசுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாணவ சமூக நீதித்துறை அமைச்சர் முடிச்சிருங்க. கொடுக்க உட்காருங்க. அவர் சொல்லிட்டு ஏங்க இல்ல அமைச்சருங்க, இல்ல அவரு அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர் சொல்லுங்க. நீங்க சமூகநீதித்துறை அமைச்சர், சமூகநீதித்துறை அமைச்சர், மாணவ பொதுப்பணித்துறை அமைச்சர். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமூகநீதித்துறை அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்பு சமூகநீதி நீங்க மாண்புமிகு உட்காருங்க. நான் கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். உட்காருங்க, இருங்க வாய்ப்பு கொடுக்குறேன். இது முடிக்கிட்டேன், உட்காருங்க.
நான் வாய்ப்பு கொடுப்பேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் வாய்ப்பு. உட்காருங்க. இல்லை சொல்லுவாருங்க. உட்காருங்க. மாண்புமிகு நான் கொடுங்க. உட்காருங்க. மாண்புமிகு இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சோம். அவருக்கு முடிக்கட்டும். சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. உட்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன செய்தியோடு நான் கூடுதல் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அதாவது மானிய கோரிக்கை விட்டு நான் விலகி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். சுருக்கமா நீங்க வந்து குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது இப்ப வந்து மரியாதைக்குரிய நம்முடைய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பேசும் பொழுது தென்காசியில் 6 சகோதரர்கள் வெட்டப்பட்டார்கள் என்று சொன்னார். 6 சகோதரர்கள் நெட்டூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் வெட்டப்பட்டார்கள். ஒரு சாதிய வெறியாட்டத்தோடு அது நடத்தப்பட்டது என்று உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்று என்னை அவர்களை சந்திக்க வைத்தார்கள். மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நான் சென்று அவர்களை சந்தித்து அரசு சார்பாக நிதியுதவி வழங்கியிருக்கின்றோம். அதை SC/ST ஆக்டின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கு நடந்தாலும் உடனடியாக சமூக நீதித்துறை சார்பாக நாங்கள் செல்கின்றோம். மாண்புமிகு மூத்த உறுப்பினர் நம்முடைய நேரு அவர்கள் பேசும்பொழுது வேங்கவயல் தொடர்பாக பேசினார்கள். வேங்கவயல் சம்பவம் 2022 டிசம்பர் மாதம் நடைபெற்ற உடனே அந்த 31ஆம் தேதியே புதுக்கோட்டையில் இந்த சம்பவத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் நடத்திய போராட்டம், விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டம், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அந்த கிராமத்திற்கு எங்களுடைய தலைவர்கள் போனார்கள், நானும் போனோம். அந்த மக்கள் சொன்னார்கள், எங்கள் மீதே பழி சுமத்த விரும்புகிறார்கள், பழி சுமத்த முனைகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் திரும்ப திரும்ப காவல்துறை, அங்கே இருக்கின்ற காவல்துறை, SP, CID உள்ளிட்ட எல்லோருமே வந்து ஒரு குறிப்பிட்ட அங்கே காவல்துறை SI-யாக இது காவல்துறையினுடைய கான்ஸ்டபிளாக பணி செய்கின்ற ஒருவர் மீது குற்றம் சுமத்தி முழுவதுமாக தலித் மக்கள் மீதே பழி சுமத்தப்பட்டு இதை கண்டித்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அன்றைய அவர்களிடமே சொன்னார்கள். ஆகவே அந்த குற்றச் செயலுக்கும் அந்த மக்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்பொழுதும் அது குறித்து நீதிமன்றத்தில் இருக்கிறது, மேல்முறையீடு இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். தயாராக இல்லை. ஆம்ஸ்ட்ராங் என்பவரும் நாங்களும் ஒரே பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்கள் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார், அவர் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர் இறந்தவுடன் அவர் வீட்டுக்கு சென்று இரவெல்லாம் இருந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினோம். அதன் பிறகு எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவர் மனைவியிடம் இந்த குற்றத்திற்கு, இந்த தவறுக்கு யார் காரணம் இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று அவரிடம் உறுதியளித்தார். நானும் உடன் இருந்தேன். அவருடைய பிரேதம் வைப்பதற்காக பள்ளி மைதானத்தை கேட்டார்கள். பள்ளி மைதானத்தை வழங்கினோம். அவர் 16ஆம் நாள் காரியம் செய்வதற்காக அந்த பள்ளி மைதானத்தை கேட்டார், அதையும் வழங்கினோம். அவர் பிரேதத்திற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அவர்களுக்கு சொந்தமான இடம் நம்முடைய சென்னையை ஒட்டி இருக்கின்ற மாதவரம் பகுதியில் கேட்டார், அதையும் இந்த அரசு தான் வழங்கியது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு குற்ற உணர்வோடு, ஒரு குற்றப்புணர்வோடு ஒரு கட்சியினுடைய தலைவருடைய படுகொலையை திசை திருப்பக்கூடாது. CBI வசம் தற்போது வழக்கு இருக்கின்றது. CBI என்ன சொன்னாலும் அதற்கு ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். CBIயோடு நாங்கள் நிச்சயம் நிற்போம். எங்களை பொறுத்தளவில் அரசியல் மாறுபாடுகள் கருத்தோடு கருத்துத்தான் மோதுவோமே தவிர இப்படி வன்முறைக்கு செல்லுகின்ற இயக்கம் நாங்கள் அல்ல என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்புள்ளவர். இப்படி ஒரு பெரிய வழக்கோடு அரசியலை சம்பந்தப்படுவது நாகரிகமற்றது என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பொதுவான கருத்தை வெளியிட்டு உங்க பேரை சொன்னீங்க. இருங்க, அவர் பேச இருங்க. அவர் பேரை சொன்ன பேச அனுமதிச்சேன்ல, நான் பேச அனுமதிச்சேன் இல்லையா? பேசி தரல, உட்காருங்க. நீங்க என்ன மிஸ்டர் இல்ல உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க என்ன இருங்க, நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? நீங்க உறுப்பினர் ஆஸ்டின் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? எல்லாத்துக்கும் எந்திரிக்கிறீங்க. நோ, ஐ cannot allow this. நோ 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 ஐ cannot allow. உட்காருங்க. நான் உங்களை அலோவ் பண்ண முடியாது. நீங்க முடியாது. நீங்க உங்க கொறடா இருக்காரு இல்லைங்க, உங்க கொறடா இருக்காரு. அவர் சொல்வதை நான் நயமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை பேச வச்சுட்டு முடிஞ்சிச்சு. மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆணவ கொலை குறித்து ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக அந்த பகுதியிலும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் பகுதியிலும் புதிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர் பேசுகிற பொழுது பணி நிறைவு பெற்ற நம்முடைய KM பாஷா உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு செய்தியை பகிர்ந்தார்கள்.
இந்த கேஎம் பாஷா என்கிற இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த கமிஷனர் போட்டது திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்பதை நாமன்றதுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்க சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இல்லைங்க, மானிய கோரிக்கைகளை விட்டு நீங்க என்ன பேசினா நான் அனுமதிக்க தயாரா இருக்கிறேன். ஆனா மானிய கோரிக்கை விட்டு நீங்க வந்து எல்லா தமிழ்நாட்டில் உங்களுக்கு செய்திருக்கிற எல்லா அரசியல் செய்தி இங்கே போட்டு அலசுகிற இடம் அல்ல இது. இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, அது பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க, இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா ராஜா அவர்கள் அவையிலே இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால வந்து தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போதுதான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உறுப்பினர் இல்ல உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. எம்ஆர்கே உறுப்பினர் உட்காருங்க, அவரோட பேசிட்டோம். உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன், நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறை நீங்க பாக்குறீங்கல்ல. ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள். பேசட்டும். ஆக நாங்களும் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உறுதி அளித்து தான் நாங்கள் வந்து அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இங்கே அமைச்சராக அவர் வங்கியிருக்கின்றார். அவருக்கு தெரியாது, ஊரை விட்டு போனாலும் வந்து அது விஸ்வநாதன் குடியாடுல எல்லா வீடுகளுக்கும் அங்கே ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால வந்து பொறுப்பறிந்து பேச வேண்டும், ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அனைவருக்கும் முதல்கண் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும், அதே போல திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கும்,
யாரெல்லாம் கேப்டனுக்கு வாழ்த்து சொன்னீங்களோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா ஒரு வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால் என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி, எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பார்க்கிறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அனுமதி அளித்தேன். உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி ராஜா ராஜா நீங்க பேசி முடியுங்க. இல்ல அவை தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த ஒரு வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா போதும், ரொம்ப நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. மிக பேரவைத் தலைவர்களே, அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் மேடம், நாங்களும் எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்க எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு, நாங்க இதே இடத்துல அறிவிச்சோம். ஒலிம்பிக்கோடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில் வருதுன்னு சொன்னோம். அப்ப ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார், நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம். எதிர்க்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி, அத அழகா கேஸை பத்த வச்சு பால் வச்சா நாங்க அமைதியா இருப்போம். நீங்க கேஸை புடுங்கி விட்டு பத்த வச்சுன்னா வெடிக்கும். நாங்க வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். சோ அந்நியார் அவர்களுக்கு எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது
ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான் இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் தெரியுது. பேரவைத் தலைவர் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய சகோதரி பேசுங்க. அக்கா அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் வந்து அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்ப மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும். இது நான் வந்து வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை வந்து இங்கே வந்து அவர் வந்து குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். ஏன்னா இங்க வந்து அதை நாங்க என்ன சொன்ன வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் தவிர்த்துக்கிட்டால் கண்டிப்பா இது மாதிரியான வாக்குவாதம் வராது. அக்கா அவர்களுக்கு ஒரு பணிவான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போது அவர் எப்பவுமே நிதானமாக அமைதியாக நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளவு கோவப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவையில எதை பேசினால் அவர்கள் சீண்டுவார்களோ அது மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்ப தேவையில்லாம அவர் பேசுறப்ப அது கட்டாயத்தில் இருக்கும். ஏனால் அமைதியாக இருந்த கேப்டன் அவர்கள் கோவப்பட்டு அவர் வந்து எந்திரிச்சு நின்று அவர் அன்னைக்கு பேசினதை அன்னைக்கு இருக்கிற உலகமே பார்த்துச்சு. ஏன் அவரை வந்து சாதாரண பேசல, அன்னைக்கு யாரோ சீண்டும் ஒரு வார்த்தைகளை அவர் குறித்து பேசும் பொழுது அவரையும் மீறி அவர் கோவப்பட்டார். ஏன்னா எப்பயுமே ஒரு லிமிட்டோடு என்ன பேசணும் அது பேசாமல் இன்னைக்கு வந்து அறிவாலயத்தை வாடகைக்கு வருகிறார்கள் நாங்கள் அதெல்லாம் வந்து நான் வெளியில பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும் பொழுது நானும் இங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்சம் இது வேற திசையை நோக்கி போகிறது. மானிய கோரிக்கை சம்பந்தமாக விவாதிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு திசை மாற்றுவது இப்போ அவங்களுக்கு பதில் இல்லைன்றக்காக திசை மாற்ற நினைக்கிறான். அதெல்லாம் திசை மாற்றுக்கு இல்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக சொல்ல ஆசைப்படுகிறோம். அதனால தான் நீங்க அறிவிப்புகளை நீங்க முதல்ல சொல்லுனீங்க. அறிவிப்புகளை சொன்ன பிறகு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு போகணும். ஏன்னா அதனால அறிவிப்புகளை முன்னாடி சொல்லுனீங்க. ஸோ அதனால ஆக்கப்பூர்வ விவாதத்துக்குள்ள செல்ல விரும்புகிறோம். பிற்படுத்தப்பட்டோன்றது ஏற்கனவே 30% இருந்ததுன்றது இப்போ வந்து 26.5%. அதில் உள்ளுடுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு 3.5%. ஆனால் கலைஞர் ஆட்சியில் அறிவித்ததை இதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்புக்கு 20, ஆதி திராவிடர்களுக்கு 18, பழங்குடியிருக்கு 1, மொத்தம் 63 போட்டிருக்கிறோம். இப்போ உள்ஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டோர் வந்து இஸ்லாமியர்களுக்கு 3.5 போட்டது கரெக்டு. ஆனால் 18% ஆதிராவிற்குன்றதுல உள்ளொதுக்கீடு வந்து அருந்ததிற்கு 3% கொடுத்தாச்சு. சென்ற புத்தகத்தில் பார்த்தாலும் இருக்கும். இப்போ அந்த அருந்ததிற்கு 3% எல்லா பலனும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அந்த அருந்ததிற்கு 3% இடம்பெறலை. அப்படி இடம்பெறலைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேண்டிய சலுகை இந்த அரசு செய்ய போகிறதா இல்லையா என்பதுதான் ஒரு கேள்வி. இன்னொன்று அதே புக்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் 13 அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் முதற்கொண்ட வகைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கல்வி கட்டணங்கள் மற்றும் விடுதி, உணவு கட்டணங்கள் மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு ஒப்படைக்கப்படும். அதாவது நான் சொன்ன இந்த இன மக்களுக்கெல்லாம் பணம் வந்து அரசாங்கம் கொடுக்கும். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்கறது 2006-2077 77.97 கோடி ரூபாய் அதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆக ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற பழங்குடியர் என்று சொல்லப்படுகிற 1% இவர்களுக்கு இந்த சலுகை உண்டா இல்லையா, இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கட்டப்போகுதா இல்லையா என்பதை விளக்கம் இதில் இல்லை. நீங்க கொடுத்துருக்க புத்தகம் தான் இல்லை. மீதிக்கெல்லாம் உண்டுருங்க, பேக்வர்டு கிளாஸுக்கு உண்டுருங்க, சீர்மரபு உண்டுன்றீங்க. ஆனால் எஸ்சி எஸ்டிக்குன்றது இதில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த அரசாங்கம் மருத்துவ பணம், கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் இவர்களுக்கெல்லாம் மலைவாழ் மக்களுக்கும் ஆதிராவிட மக்களுக்கும் கட்டப்போகிறீர்களா இல்லையா இந்த ஆண்டு? அதுதான் என்னுடைய கேள்வி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தற்போது கிடைக்கப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவலாம் திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம வந்து அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம்.
சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில கோடேகோஷி ஆற்றில திடீர்னு பெருவெள்ளம் பெருக்கெடுத்தது. பேசி முடிக்கட்டும் பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பா நீங்க பேசுங்க. அது தொடர்பா உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் உட்காருங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அலோ பண்ண போறேன் அடுத்தது. இல்ல இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அலோ பண்ண போறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க உட்காருங்க. பதில் சொல்வது பாருங்க. நான் ஒரு இல்லைங்க நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனையில் இருங்க உட்காருங்க. இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்க பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க 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 நான் சொல்லட்டுமா? இருங்க உட்காருங்க. இருங்க நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்ற கேளுங்க. உட்காருங்க. இருங்க இருங்க உட்காருங்க. ஆய்வு பண்ணுவீங்க. இருங்க உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க உட்காருவாங்க. இங்க பாருங்க நீங்க கேட்கலாம். இது இல்லைங்க இதுதான் இருங்க இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்பு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்களே அனுமதிக்க முடியாது என்பது அல்ல. மாண்பு அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. இல்ல இல்ல நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால் நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்ன பதில் சொன்ன பிறகு நீங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும். நீங்க பதில் சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, நாங்க அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன்? நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம். பதிவு செய்ய வேண்டும். அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க. ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அப்புறம் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. சொல்றேன் நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். விளக்கம் பண்ணுது. நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக தான் பேசுறேன். சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன். கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன். உட்காருங்க. அண்ணா கவனி. கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. தர சொல்றேன். ரெக்வெஸ்ட் பண்றேன். அண்ணா எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் வந்து ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க. எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருக்கிறதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது?
அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்துல சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன் வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரத்தலைவர் அவர்களே, கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், இந்த கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சட்டமன்றம் லைவ்ல கொடுத்துட்டு இருக்கனால இங்க இருக்கக்கூடிய இங்க ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்க இருக்க பக்கத்து ரூம்ல வார் ரூம்ல தான் இருக்கிறாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்ல. நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியில வெளியிடாமல் இருப்போமே தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும்போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கே இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். இப்போது நேபாளம் பிரச்சனையை அமைச்சர் சொல்கிறார். அப்போது குறிப்பெடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் துயரமான செய்தி, இக்கட்டான நேரம். அதுல சில நம்பர்ஸ்லாம் மாறுது. 57 பேர்ல 100க்கும் அதிகமானவங்க, ஒரு பாலம் இல்ல நிறைய பாலம். அதனாலதான் அதை முன்னாடி சொல்லணும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. முதற்கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமல்ல, தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்களையும் கன்சல்டேட் பண்ணி நேபாள நாட்டில் கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்க நான் அறிக்கையா தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டை ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபேசி மற்றும் அதனுடைய கீழ்மடை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர். மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டு இருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா
சின்ன சின்ன பாலங்களும் சின்ன சின்ன சாலைகளும் சேர்ந்து தான் அந்த பகுதியை வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படி 35 வாகனங்கள் செல்லக்கூடிய பாலங்களும் 45 தொங்கு பாலங்களும் வெள்ளத்துல ஒரு நொடியில அடிச்சுட்டு போயிருச்சு. சுமார் 40 கிலோமீட்டர் அந்த பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய 40 கிலோமீட்டர் சாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. ரசுவாகுதி சுங்க மற்றும் குடிவரவு அலுவலகங்களை அந்த ஊழியர்களை தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா அவர்களே தொடர்பு கொள்றதுல பெரிய சவால் இருக்கு. இந்த நிலையில நேபாளத்துடைய ராணுவம், காவல்துறை, ஆயுத காவல் படை, அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையிலிருந்து சில ஹெலிகாப்டர்களையும் உதவிக்கு எடுத்து இந்த தேடுதல் பணியும் மீட்பு பணியும் நிவாரண பணிகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருது. இதுல மேலும் மருத்துவ குழுக்களும் பல்வேறு மருத்துவ குழுக்களை அந்த சம்பவ இடத்துல வந்து குவித்து அந்த மருத்துவ குழுக்களினுடைய பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தற்காலிகமான தங்கும் இடங்கள், உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவினர் போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் என்ற நிறுவனம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. முதற்கட்ட தகவலின்படி நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லாண்ட்ரூக்ல இருந்து ரஸ்வாகதி என்ற இடத்திற்கு 3 வாகனங்கள்ல இவங்க வந்து டிராவல் பிளான் போட்டு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற போட்டே கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியுள்ளதாக முதல்ல தகவல் வந்தது. நான் இதை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. முடிச்சேன், அது சொல்றேன், பின்னாடி வருது, பின்னாடி சொல்றேன். அந்த வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்துல பயணம் செய்த 20 தமிழர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் உடனே அங்க விட்டுட்டு உடனே அங்கிருந்து குயிக்கா எவாக்குவேட் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், திமுரே பகுதியை சார்ந்த அந்த ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்ற பகுதியில் சென்று அவங்க வந்து தஞ்சமடைகிறாங்க. பாதுகாப்பாக இப்ப அங்க தஞ்சமடைந்தவங்க இருக்கிறாங்க என்ற தகவலும் நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு காத்மாண்டு அழைத்து வந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மோசமான காலநிலையின் காரணமாக இங்க அங்கங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் எங்க இருக்காங்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் நாங்க வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டே வரோம். அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேரா, 3 பேரா, 5 பேரா, இன்னும் அந்த நம்பர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீதமுள்ள 34 பேர்களை பற்றி விவரங்களை பெறுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அது க்ளோஸ் மானிட்டர்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேத்துல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கையும் தனியாக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் இன்னொரு சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து அழைத்து போயிருக்கிறாங்க என்ற விவரமும் இப்ப தெரிய வந்தது. அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த 40 பேர் அவங்க டிராவல் பிளான் என்ன, எந்த இடத்துல சிக்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய வேற புட்ஸ் என்ன, அதையும் நாங்க வந்து தீவிரமா ஃபாலோ பண்றோம். மேலும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அவர்களினுடைய பாதிப்பு போலவே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய பாதிப்பு இன்னும் பெருசு பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் நலத்துறையின் கீழே ஒரு 24x7 கட்டணமில்லா உதவி எண்களை வந்து நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணோம். இதுல வந்து 4 வகையா பிரிச்சிட்டோம். இந்தியாவுக்குள்ள இருந்தே அவங்க வந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1800-309-3793. சப்போஸ் வெளிநாடுல இருந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் மிஸ்டு கால் விட்டா போதும். +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009900. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கடைசி டிஜிட் மட்டும் மாறும், 0க்கு பதில் 1 போட்டு, அதாவது ஓப்பனிங்ல +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009901 இந்த நம்பர். 4வதா நம்முடைய தமிழ்நாடு இல்லம் நம்முடைய புதுதில்லியில ஒரு கட்டுப்பாட்டு அறையை நாங்க வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு 9289516712. இதையெல்லாம் நம்ம கொடுத்த உடனே அதுல எவ்வளவு நம்பர்ஸ் வந்தது மதிப்பிற்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட 937 அழைப்புகள் வந்தது. அவர்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களையும் கொடுத்திருக்கிறோம்.
மேலும் இது தொடர்பாக புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் இங்கிருந்து போன சகல குழுக்களை சார்ந்த தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள், அந்த குறித்த ஒவ்வொரு மணி நேரமான தகவல்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும், இந்திய அரசும், தமிழ்நாடு அரசும், ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரோம். இது ஒரு பெரிய வேக்கப் கால், இது ஒரு பெரிய எழுகை மணி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட துன்பத்தில் நாங்கள், துயரத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய எழுகை மணி. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். கட்டாயமாக இயற்கை பேரழிவு போன்ற சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருவது ஒரு நல்ல போக்கல்ல. ஐநா சபையில SDG கோல்ஸ்னு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இதற்குண்டான தீர்வுகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. தயவு செய்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இதை போன்ற சம்பவங்கள்லாம் ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் உருவாக்கக்கூடிய சட்டங்களோ, எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ, இனி வருங்காலங்களில் இதை போன்ற இயற்கை பேரிடர்களை நம்மால் சமாளிக்கவே முடியாது. அதை போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படாதவாறு கண்ணும் கருத்துமாக உருவாக்க வேண்டும். இதை குறித்து மேலதிக தகவல் கிடைக்கப்பெறும் போது மாமன்றத்தில் உங்கள் அனுமதியோடு உங்கள் மூலமாக தெரியப்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். ஏறத்தாழ 9 மணி 43 நிமிடங்கள் நான் ஸ்டாப், எந்த இடையூறு இல்லாமல் ஒரு அவை நடந்தது என்பது முதல் முறை என்ற அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. அது எவ்வளவு சங்கடம், எவ்வளவு சிரமம் என்று எண்ணி பார்க்கிற போது அதற்காக ஒத்துழைப்பு தந்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட சிரமங்கள் உடலுக்கும் மனதிற்கும் இல்லாமல் எப்படியெல்லாம் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூட அலுவல் ஆய்வு குழுவில் வைத்து பின்னர் நாம் பேசிக்கொள்ளலாம். இப்போ இதில் என்ன நடக்கிறது என்றால், அரசின் சார்பில் நான் உன்னிப்பாக கவனித்த விஷயம் என்ன என்றால், இந்த அறிவிப்புகள் வெளியிடுகிற போது, புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்களை வெளியிடுகிற போது இருக்கிற அந்த பதட்டமும், எதை விட்டுவிட்டோம், எதை விடாமல் இருக்கிறோம் என்று ஒரு கருத்து அவர்கள் பக்கம் இருந்தும், இந்த பக்கத்தில் சீக்கிரமாக முடியுங்க, தலைப்பு மட்டும் படித்து விட்டு போகலாம் என்று சொல்கிற அந்த சங்கடமும், மணியை பார்த்து கொண்டே எப்போது முடியும் என்று காத்திருக்கிற அந்த நிலைமையெல்லாம், இந்த அறிவிப்புகளிலே தான் அரசாங்கத்தினுடைய உயிர் நாடி திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த அறிவிப்புகளிலே தான் முன்னாடி இது நடந்தது, அதில் விரிவுபடுத்துகிறோம், இதை புதிய அறிவிப்பாக வெளியிடுகிறோம் என்று சொல்லுகிற போது அந்த அறிவிப்பை கூட முழுமையாக அமைச்சர் பெருமக்கள் வெளியிட முடியாமல் போய்விடுகிறதே என்கின்றது என்னுடைய கவனத்தில் வந்தது. நான் நேற்று இரவு கூட அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தேன். இதை எப்படி மாற்றலாம் என்று சிந்தித்து ஏறத்தாழ 2 மணி அளவில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன என்றால், அமைச்சர் பெருமக்கள் பேசுகிற போது முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா என்று நான் கேட்கிற போதே நீங்கள் அந்த பேச்சை குறைத்து கொண்டு தான் பேசுகின்றீர்கள். உங்கள் பதிலுரை இறுதியிலே வைத்துக் கொள்ளுகிற பிறகுதான் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றீர்கள். முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற என்று நான் கேட்கிற போதே நீங்கள் அறிவிப்புகளை முழுமையாக படித்து விடுங்கள். அப்போ காலத்தை நாம் கருதி பின்னாலே நீங்கள் பேசுகிற பதில் உரையை எப்படி வேண்டாலும் குறைத்துக்கூட சீக்கிரம் முடியும். இருங்க, அப்படிலாம் இல்லைங்க, நாம் இருங்க, அப்படிலாம் இது இருங்க சார், எப்போ சொன்னால் என்ன? அதாவது மானிய கோரிக்கை கூட முன்னாலே அளிக்கப்படுகிறது. முந்தின நாள் நீங்கள் முன்னே சொன்னீங்க இரவு 1 மணிக்கு வருது, 12 மணிக்கு விரைந்து ஒரு நாளைக்கு கூட தர வேண்டும் என்று சொன்னோம். மானிய கோரிக்கை படித்து விட்டு தான் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அறிவிப்புகளை வெளியிடுற போது கேட்டு பேசுகிற அடுத்து தான் உறுப்பினர்கள் பேச இருக்கின்றீர்கள். அறிவிப்புகளை பற்றி நீங்கள் பேசலாம், வரவேற்றும் பேசலாம், சஜஷனும் கொடுக்கலாம், ஆலோசனைகள் கூட அதில் நல்கலாம். அந்த வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு நீங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நடைமுறை தான் இனி மாண்புமிகு அமைச்சர் பெரும் மானிய கோரி வருகிற போது பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லி தான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாகவே அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு பதில் சொல்லலாம், அதுதான் சரியா. இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிற போதே கூறுகிறது மூலமாக கையில் வந்து விடுகிறது. அப்போ அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்கள் பேசுகிற போதே மானிய கோரிக்கையின் மீதும் பேசலாம், கொடுத்திருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் பேசி முடியுங்க, நீங்கள்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளில் வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? அவையில் நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க, எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமாக பேசிய பிறகு அந்த தொகுதியில் தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும், அமைச்சருடைய பதில் வராது.
ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய அறிவிப்பு நோக்கமே அதுதானே. அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். நீங்க ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே யோசனை பண்றேன். இல்ல, என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்ல கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமா பார்ப்போம். அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் நீங்க எடுத்திருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்றேன்னா முன்னாலே சொல்லாம பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்புகள் சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமா இருக்கும். அதான் சரியா இருக்கும். இல்லை மாண்பு இல்லை நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க சும்மா. அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏன்னா எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும் புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு. எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும். மாண்புமிகு அமைச்சர் தலைவர்களே, சர்க்கார் படம் வந்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இருங்க, இப்போது சர்க்கார் நடத்தக்கூடியவர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி ஜோசப் விஜய் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். சவுண்ட் போட்டீங்கன்னா நான் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சுருக்கமா முடிங்க. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல நானும் பாக்குறேன். எல்லாருமே கோரஸா கத்துனீங்கன்னா அவங்க வந்து புதுசா வந்திருக்காங்க, அவங்க கருத்தை பதிவு பண்ணுவாங்க. எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது, நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் அவர் 2 கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார். ஒரே நிமிஷம் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இருங்க, அதை தாங்க சொல்ல வரேன். முதல்ல கொஞ்சம் கேளுங்க முதல்ல இருங்க, நான் சொல்லிக்கிறேன். 7 கால கூட நிக்க முடியுமா? ஏன் இத்தனை பேர் ஏன்னாக்கா எவ்வளவு நேரம் நாங்கள் உட்காந்துருக்கணும், முது வெளியே வருது, இடைப்பட்ட காலங்கள் இப்படி விட்டுன்னு போனால் டைம் என்னன்றதுக்காக தான் வெளியே வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து அவங்களுக்கு ஏதாவது இங்கே சொன்னதில் அவங்க பேர் சொல்லியிருந்தாலோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் மொழிய இதில் வந்து இடைச்செருகளை வச்சு நம்ம பேச அனுமதிக்கிறது அதுக்கு உதாரணம் இல்லை. ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பிரச்சனையே உண்டாக்கினுக்கிற நீ மாண்புமிகு இதே நம்முடைய அவைத்தலைவராக இருந்த துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு தடவை பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்புன்னு சொன்னார். பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னார். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆட்சேபனை இல்லை. தாவேக்கா உறுப்பினர் சார்பாக 3 பேர்த்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம், நீங்கள் புதுசா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்போ அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு. முன்னவர் நீங்க மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, புரியுதுங்களா?
மென்ஷன் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது விஷயம்னா மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. இஸ்லாமிய மக்களுக்கு ஹஜ் பயணத்துக்கு 35,000 ரூபாய் மானியம் கொடுத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.